வீரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளும் மாறிடவே, செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளும் மாற்றிடவே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே, பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே, மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. சர்வ வல்லமை உள்ள பிதாவே, நன்றியோடு துதித்து நாங்கள் உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கடந்து போன 4 மாதமும் கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்தி பாதுகாத்து வந்த எல்லா தயவுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம் 5வது மாதம் ஆண்டவரே முதல் தேதியில் அதிகாலை வேளையில்
உம்மை தேடுகிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படிக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வந்து சேர்த்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட இருந்து எங்களை நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சில பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். இந்த பாட்டை பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். Praise Jesus. Hallelujah. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை சூழ்ந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை மிகுந்திருக்கும். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்
உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் சீயோன் பர்வதம் நிலைப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் நிலைப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னை, ஆகாமியத்தின் கொடுங்கோ என்னை அணுகுவதில்லை. உம்மை நம்புவேனா, உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே முடிவு பரியந்தம். உம்மை நம்புவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. பிரைஸ் தி லார்ட். சோதரர் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். சோதரம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உமையன்றி யாரை பாடுவேன். இந்த பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். செய்யா உந்தன் அன்பு, இசையா உந்தன் அன்பு. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே,
பரவசமே பரனே சருளே பரம்பொருளே தேடினதா கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன் தேடினதா கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனிச்செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்து இலங்க கனிச்செடி நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்து இலங்க கீழை நறுக்கி கலை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்யும் கீழை நறுக்கி கலை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்யும் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும்படி ஆண்டவரே இந்த காலை வேளையில் இந்த மாதத்தின் முதல் நாள்ல எங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரே உங்க நாமத்தை துதிக்கும்படிக்கு நாங்கள் கூட இருக்கிறோம் ஆண்டவரே உன் பாதத்தை பணிந்து உங்க நாமத்தையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில தேவன் ஒரு உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினாலும் பலத்தினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை மூடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 இயேசுவே உங்க நாமத்தை நாங்க துதிக்கிறோம் அப்பா உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது பலத்தால் புது
புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நித்தம் நடத்துகிறே நூதன சாலமில் சேர்த்திடுவே நிரப்பி நித்தம் நடத்திடுவே நூதன சாலமில் சேர்த்திடு ஓம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்று யாரை பாடுவேன் எசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே எசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் ஆண்டவரே புது எண்ணெயினாலும் புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலோ ஒரு புது அபிஷேகத்தினாலோ எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து கேட்போமா. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பி நித்தம் நடத்திடுவே நூதன சாலமில் சேர்த்திடுவே நிரப்பி நித்தம் நடத்திடுவே நூதன சால சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்று யாரை பாடுவே எசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே எசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்று யாரை பாடுவேன் எசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே எசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கூடியிருக்கிறோம். ஆண்டவரே சோதர இந்த புதிய மாதத்துல புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவோ புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவோ இந்த மாதம் எங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவோ ஆண்டவரே சோதர சமாதானத்துக்கு ஏதுவாகவோ ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகமாக கர்த்தர்களுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்க கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதர எங்களை நிரப்புகிற ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் எங்களை தைரியப்படுத்துகிற ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவுல பலத்து கிரியைகளை இந்த வேளையில செய்யும்படிக்கு ஆண்டவரே நாங்க நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே
இயேசுவே எஜமானரே நேசரே என் துணையாளரே, இதுவரை நிற்பதோ இனிமேலும் நிலைப்பதோ, இதுவரை நிற்பதோ இனிமேலும் நிலைப்பதோ, எல்லாமே உங்க கிருபைதான், எல்லாமே உங்க கிருபைதான். மேன்மை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. மேன்மை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோ, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த காலை வேளையில வசனம் சொல்லுகிறபடி காலை தோறும் என்னுடைய கிருபை புதியதா இருக்குன்னு சொன்ன அந்த கிருபை இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே எங்களுக்கு அளவுக்கு அதிகமாய் தேவையாண்டவரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நாங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. உங்க கிருபையினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. கிருபை எங்களை தாங்கட்டும், உங்க கிருபை எங்களை ஆண்டவரே ஆற்றி தேற்றட்டும், உங்க கிருபை எங்க கூடவே இருக்கட்டும். நாள்தோறும் அந்த கிருபைக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்க கிருபைக்காக காத்திருக்கிறோம், கிருபைக்காக காத்திருக்கிறோம். கிருபையின் ஆவியினாலும் சத்தியத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்புங்க அம்பான்னு சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தெய்வமே மக்கு நன்றி 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 ஆண்டவரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் இருப்பதோ உங்க கிருபைதான், நான் இளைப்பதோ உங்க கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ. காலையில கிருபையும் மாலையில மகிமையும், காலையில கிருபையும் மாலையில மகிமையும் சாருகின்ற நல்ல தெய்வமே, சாருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லும் ஆண்டவரே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ, கிருபை இல்லாம வாழ, நீங்க இல்லாம
ஆமென் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாய் ஆண்டவரை பார்த்தப்பா, இந்த உலகத்துல நீங்க இல்லாம நாங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. இறந்த நாள் முதலாய் என்னை ஆண்டவரே தூக்கி எறியப்பட்ட எங்களை நீர் ஆண்டவரே எங்களை கண்டு இரக்கம் வைத்து அன்பு வைத்து தயவு வைத்து உடைய பிள்ளையாய் மாற்றி இன்னைக்கு வரைக்கும் எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் தெய்வமே, உங்க நாமத்துக்கு ஆண்டவரே உடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. முடிவில்லாத ஜீவனை உடையவரே, முடிவில்லாத இரக்கத்தை காண்பிக்கிறவரே, நாங்கள் உமையே உயர்த்துகிறோன்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்க போகிறோம். பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திடு என்று என்னை தூக்கி நீரே, மகனாகவே என்னை மாற்றி நீரே. பிழைத்திடு என்று என்னை தூக்கி நீரே, மகனாகவே என்னை மாற்றி நீரே. பிழைக்க செய்தீர் என்னை தூக்கி நீரே, பிழைக்க செய்தீர் என்னை தூக்கி நீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர் சர்வ வல்லவர், நீர் உயர்ந்தவர் சர்வ வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சர்வ வல்லவரே, எல்லாம் துதி கன மகிமைக்கு பாத்திரரே, கரத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 5வது மாதத்தின் காலை வேளையில கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அன்பு குறையில்லாம எங்களை நிரப்பட்டும் என்று ஆண்டவரே உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உட்காரலாம். ஸோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. சேர் போட்டு ஏன் தம்பி சேர் போட்ட நல்லா இருந்துக்கு மேடா. ஸ்ரீபதி சேரை போட்டு விட்டுப்பா ஆனாவா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில ஸ்தோத்திரம். 5வது மாதத்தின் முதல் ஆராதனையில பங்கு பெற வேண்டும் என்று வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே
நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே, இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்களை குறித்து நாம கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ம் 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 16, 17. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஒரு நிமிஷம் நான் எடுத்துடுறேன். 16:7 வாசி. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானம் ஆகும்படி செய்வார். அல்லேலூயா. ஒருவனுடைய வழி யாருக்கு பிரியமா இருக்குந்தா? கர்த்தருக்கு பிரியமாய். உங்க வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா உங்க சத்துருக்கள் எல்லாரும் உங்களோடு என்னவா மாறிடுவாங்க? சமாதானம் உள்ளவர்களாய் மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது, நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் போதும், சகலத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தடைகளையும் நமக்கு ஸ்தோத்திரம், அதையே நம்முடைய உயர்வுக்கு படிக்கல்லாய் மாற்றுவார். தடைக்கல்லையும் உயர்வுக்கு என்னவா மாற்றுவாரு? ஆமா, ஸ்தோத்திரம். நம்ம வெறுக்கிறவனையே வச்சு நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மளை யாரெல்லாம் இவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் மூலமாகத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திலே நடத்துவார். அவன் வழியாகவே நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். ஒருவனுடைய வழி மாத்திரம் யாருக்கு பிரியமா இருந்திருந்தோம்? கர்த்தருக்கு பிரியமா இருந்திருந்தோம். அப்படி நம்முடைய வழிகள் இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திரம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா, ஸ்தோத்திரம், சத்ருவை கொண்டு நமக்கு சமாதானத்தை மட்டுமல்ல, அவனை கொண்டே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. 400 வருஷம் பயங்கரமான பாடுகள் அவங்களுக்கு. 400 வருஷம் எகிப்துல பயங்கரமான பாடுகள். ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய ஆளோட்டிகளின் நிமித்தம் சோர்ந்து போனாங்களாம். அவங்க வேலையை கடுமையாக மாத்துறாங்க. ஸ்தோத்திரம். தங்கள் ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாய் மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு மோசமாய் நடத்துறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தெல்லாம் கர்த்தர் மோசேயை அழைத்து, என் ஜனங்களுடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்துக்கு எட்டியது, அதனால நான் இறங்கி அவர்களை என்ன செய்ய போகிறேன்? விடுவிக்க போகிறேன். நீ தான் அவங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நான் உன்னைதான் பயன்படுத்த போறேனே. மோசேயை அனுப்புறாங்க. ஆரம்பத்துல மோசேயை அவங்க நம்பலனாலும் அதுக்கப்புறமாக மோசேயை நம்பினாங்க. கர்த்தரை சோத்திரம். அது வரைக்கும் அவங்க எப்படியோ வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க தங்கள் வழியை கர்த்தருக்கு பிரியமாக மாத்தினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதராட்டு மாத்தினதின் நிமித்தம் என்ன? யாரெல்லாம் அவங்கள ஒடுக்குனாங்களோ, யாரெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவங்கள வேதனைப்படுத்தினாங்களோ, ஸ்தோத்திரம், அவங்க கையில் இருக்கிற வெள்ளி பொண்ணு நகைகள் எல்லாத்தையும் என்ன செய்துட்டாங்க? வாங்க சொன்னார். இரவோடு இரவலாக எல்லாரும் போய் என்ன செய்யுங்க? அவன் எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கிட்ட வாடகைக்கு இரவலாக சோத்திரம் பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும்
ஸோ அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல எல்லாரும் வாங்கினாங்க. சோதரம் எல்லாம் வாங்கிட்டு அவங்க இரவோடு இரவாக புறப்பட்டு வனாந்தரத்துல நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கையில ஒண்ணும் கிடையாது. வேலை செய்யற வரைக்கும் அவங்க கிட்ட என்ன கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெறும் கையோட தான் இருந்தாங்க. ஆனா அவங்களை புறப்படுகிற போது வசனம் சொல்லுது, வெள்ளியோடும் பொன்னோடும் கர்த்தர் அவங்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அதெல்லாம் யாருடையது? அவங்களை ஒடுக்கினவனுடையது, அவனுடைய சத்துருக்களுடையது. அல்லேலூயா. சோதரம் பொண்ணா அவங்க கர்த்தரை எனக்கு கர்த்தர் வேண்டும், நான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி தங்கள் வழிகளை நேராக்கி கர்த்தரை தேட ஆரம்பித்த போது சத்துருக்களை கொண்டே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அப்ப நமக்கும் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்க வழிகள் மாத்திரம் யாருக்கு பிரியமாய் மாத்திக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திக்கணும்னா சோதரம் எங்க அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அங்கிருந்து தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸோ இதுவரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் அவன் கையிலிருந்து தான் கர்த்தர் உனக்கு கொடுக்குவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வராது, முடியாது, சோதரம் இப்படி நினைக்கிறவனை கொண்டே தேவன் பெரிய ஆசீர்வாதத்துல நடத்துகிற தேவன். சோதரம். நம்ம தேவனுடைய செயல்கள் நம்ம நிறைய அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். பாபிலோன்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க 70 வருஷம். எகிப்துல 400 வருஷம். பாபிலோன்ல எத்தனை வருஷம்? 70 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க. சோதரம். எல்லாத்தையும் இங்கிருந்து கொண்டு போயிட்டான். இஸ்ரவேல் ஒரு தேசமே இல்லாம மொத்தத்தை இடிச்சிட்டு, அங்க ஆலயம் கிடையாது, வீடு கிடையாது, எல்லாம் தரமட்டமாக்கிட்டு தான் பாபிலோனுக்கு கொண்டு போனான். சோதரம். அவன் அந்த எதிரி அவங்கள 70 வருஷம் அடிமையா வச்சிருந்தாலும் தானியேல் போன்ற பரிசுத்தவான்கள் கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. அவங்க வழியை கர்த்தருக்கு பிரியமாக மாத்தினாங்க. நடந்ததுன்னா தெரியுமா? சோதரம். ஆலயம் கட்டுறதுக்கும் அவன் தான் பணம் கொடுத்தான், அலங்கம் கட்டுறதுக்கும் அவன் தான் பணம் கொடுத்தான். ஆலயம் கட்டுறதுக்கு அங்க ஜனங்கள் வீடு கட்டுகிறதுக்கு தேவையான வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கர்த்தர் அவன் கையிலிருந்து தான் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சோத்திரம் சாதாரணமா எதிரிகளை கொண்டே ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு என்ன ஆயிடுவாங்க? சமாதானம். அது வரைக்கும் உன்னை சபிச்சுட்டு தான் இருந்தான் அவன். அது வரைக்கும் உன்னை அவன் விளங்க மாட்டான், நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க இப்படி ஆயிடுவாங்க அப்படி ஆயிடுவாங்க. எந்த வாய் உனக்கு விரோதமா பேசிச்சோ அந்த வாயே உன்னை பாக்கியவதி என்று சொல்ல வைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளைனா ஆயிடுச்சு. ஆமா, கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம மாறிட்டா போதும். யாருக்கு பிரியமாய்? கர்த்தருக்கு பிரியமாய். சோதரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் வழிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் மாறிடுச்சேனா வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே என்ன பிறக்கும்? கட்டளை பிறக்கும். அல்லேலூயா. சோதரம். மேல பார்த்தோம், தேவனுக்கு பிரியமா இருந்தா சத்துருவின் மூலமாகவே ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். தேவனுக்கு பிரியமா இருந்தா நீங்க ஜெபம் பண்ணும் போதே கட்டளை என்ன ஆகும்? பிறப்பிக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, இவன் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால கர்த்தர் சோதரம் 1வது அதிகாரத்துல சோதரம் அந்த கடைசி ஒரு 3 வசனத்துக்கு மேல நினைக்கிறேன், மற்றவர்களை பார்த்துல அவங்க 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாய் கண்டார்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனம் எங்க கண்டுபிடிங்க? வசனம் 17. கொடுத்தார். தானியேலை
சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஸ்தோத்திரம். அப்புறமா அவன் முடிஞ்சிச்சு அதோட. நிறைவேறின போது ராஜா அவர்களோடு பேசினா, எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, ஆகையால் இவர்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராராம். அல்லேலூயா. 10 மடங்கு சாமர்த்தியம், மற்ற எல்லாரை விட 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாய் அவர்களை அந்த ராஜா கண்டான் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. சோதரம். அதே போல சங்கீதத்துல ஒரு வசனம் உண்டு, வாசிங்க. 40வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். 41:11 வாசித்துருங்க. கொல்லாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று சோதரம். கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு மனுஷன் இருந்துட்டா சத்துருவை கொண்டும் ஆசீர்வதிப்பார், சத்துருவையும் சமாதானம் உள்ளவனாக மாற்றுவார். அல்லேலூயா. சோதரன். எவன் அடிமையாக கொண்டு போனானோ அவனுக்கு முன்பதாக நம்மை மேன்மை உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பாபிலோன் நேபுகாத்நேச்சார் அடிமைகளாகத்தான் கொண்டு போனாங்க தானியேலை. சோதரன். அவனுக்கு முன்பதாக அவன் அரசாங்கத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக கர்த்தர் என்ன செய்துட்டாரு? அவர்களை மாற்றினார். சங்கீதம் 14வது சங்கீதம் 7வது வசனத்தையும் வாசிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் உண்டாகும். சோதரம். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. யோபு 42:10. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டச்சனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சங்கீதம் 85:1 நம்ம வாசிச்சோம். யாக்கோபுக்கு என்ன உண்டாச்சு? அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 126:1 சீயோனின் சிறையிருப்பை மாற்றுகிறதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம். யோபு 42:10 கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம். ஏன் இந்த சிறையிருப்பை எல்லாம் மாத்துறாருன்னா இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால. அல்லேலூயா. யோபு கர்த்தருக்கு எப்படி வாழ்ந்தான்? பிரியமாய் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை
தேவனே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அதனால அவனை 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. தானியேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாக மாத்துறாரு. யோபு கர்த்தருக்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்ததுனால இரட்டிப்பான நன்மையினால் அவனை நிரப்புகிறார். யாரெல்லாம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தாங்களோ அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க ஆசீர்வாதங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறதோ அதெல்லாம் கர்த்தர் ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் சத்துருக்களை கொண்டே ஆசீர்வதித்து உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையும் அதுதான். நாம் கர்த்தருக்கு மாத்திரம் என்னமா எப்படி வாழ்ந்துடணும்? பிரியமாய் வாழ்ந்தோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்றதுன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கிற மனுஷன் வேத வசனத்துல பிரியமாய் இருந்து அதை நேசித்து வேத வசனம் சொல்லுகிறபடி வாழ்கிற வாழ்க்கைக்கு பேருதான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை. அப்படி மாத்திரம் நம்ம வாழ்கிற போது வசனம் சொல்லுது, அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. செய்வதெல்லாம் வாய்க்கும். நினைக்கிற காரியங்கள் அப்படியே நிறைவேறும். எப்போனா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற போது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி இந்த 5வது மாதத்துல ஆண்டவரே, எங்க சத்துருக்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, எங்க சத்துருக்கள் எங்களோடு சமாதானமா இருப்பார்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவனே, எங்க நாங்கள் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவரே மற்ற எல்லாரை பார்க்கிலும் 10 மடங்கு ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறவரே, இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பான நன்மைகளினால் எங்களுக்கு திருப்பி தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, நாங்கள் இருதயத்தில் இருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யோபுவை போல, தானியேலை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள்ல கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருவும் அவனோடு கூட சமாதானமாகும்படிக்கு செய்வார் என்று சொன்னது போல இன்றைக்கு தேவன் அந்த வார்த்தையை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த ஆண்டவரே ஒரு புதிய மாதத்தின் தொடக்கத்துல எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் ஸ்தோத்திரம், சிறையிருப்பை திருப்புகிறவரே. ஆண்டவரே, சத்துருவை சமாதானமாக்குகிறீரே, சத்துருவை கொண்டு ஆசீர்வதிக்கிறீரே. ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மைகளினால் நிரப்புகிறீரே, 10 மடங்கு சாமர்த்தியத்தினால் நிரப்புகிறீரே. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நாங்க ஒன்றை கூட இழந்துடவே கூடாதப்பா. எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிகால வேளையில மாதத்தின் முதல் நாள்ல தேவ சமூகத்துக்கு நாம் போய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவரை ஏமாற்றத்தோடு போகவே கூடாதப்பா. இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் ஆண்டவரே அவர்கள் விரும்புகிறார்களோ
அது அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபுவுக்கு 2 மடங்கு தந்தீரே, தானியேலை 10 மடங்கு ஆசீர்வதித்தீரே, என் ஜனங்களை அப்படியே நீர் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரம். உமக்கு முன்பதாக ஆண்டவரே, இழந்து போனதையெல்லாம் இந்த மாதத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் இத்தனை காலமாய் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டு இருந்த அவர்களுக்கு ஒரு விடுதலையை தந்தீரே. சோத்திரம். அதே போல இவ்வளவு காலமாயுடைய ஆசீர்வாதங்கள் எங்கெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து இவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கத்த திறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் தேவ மகிமையும் பிரசன்னமும் கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொள்ளட்டும். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலமும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் குறையில்லாம காக்கிற தேவ கிருபை, தேவ கரம் நம்ம அனைவரோடும் எங்கும் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளோடும் இருந்து காத்து கொள்வதாக. ஆமென்.